உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்ணாலேயே எல்லா விஷயத்தையும் முடிக்கணும், கற்பனையாலேயே எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாமே திரை, கதை, இசை, நாட்டியம் எல்லாமே ஒரு அற்புதமாக முடித்து கொடுக்கக்கூடிய நபர் யார்? நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் நிறையா கவனம் சிதறல் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணீங்க? மூட்டை கட்டி வைக்க போகிறீங்க. மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களுடைய முழு சிந்தனை இங்கே ஜூலை மாதம் இந்த ஸ்டார்டிங் 1ஆம் என்ன முடிவெடுக்கணும்னா, வேலை, தொழில், பொருளாதாரம், இந்த மூணையும் வச்சு என்ன பண்ணணும்? 1+1+1 அப்படின்னு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களை இந்த மாதத்தில் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அப்படி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, என் வேலை, என்னுடைய தொழில், எனக்கான பொருளாதாரம், இந்த மூணையும் தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு கோட்பாடில் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தால் இருந்துக்கோங்க. அரசாங்க வேலையில் இருங்க, தனியார் வேலையில் இருக்குங்க, ஐடி ஃபீல்டில் இருங்க. ஸோ மேபி நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு கொள்கையை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு மட்டும் செயல்படுதான் உங்களுடைய லாபங்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு, நீங்களே உங்களை பற்றி யோசிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், பெரிய மாற்றம், மிக சிறப்பான செயல்பாடுகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற, வேலையில் பல பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனம் செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல பேர், நல்ல புகழ், அந்தஸ்து என்று வாங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வேலை பார்க்கலையா சார் அப்படின்னா, வேலை பார்த்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான வேலைக்கான நீங்கள் டைம் ஒதுக்குனதை விட உங்களுடைய வேலையை பார்த்துட்டே பிறருடைய வேலைக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் அதிகம். அதனால தான் நீங்கள் கற்றுக் கொடுத்த கன்றுக்குட்டிகள் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸ்வாங்கின்னு போய் மேலே போய் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து நல்லா இருப்பா அப்படின்னு நீ சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த நிலை மாறணும்ல, உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்ல அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அந்த யோசனை இந்த ஜூலை மாதத்து சூப்பராக இயங்குது. நீங்கள் தாங்க பொருளாதாரத்தில் ராஜா, நீங்கள் தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ராணி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகுது? கிரகங்கள் அள்ளி கொடுக்க போது, அள்ளி வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதேபோல் ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. யார் கூட ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்துருக்காரு? குரு சுக்கிரனோடு இணையப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ மகாலட்சுமி வீட்டை கதை தட்டுவாங்க சொல்லுவாங்க தெரியுமா? முன்னாடி நம்ம வில்லேஜ் பகுதிகளெலாம் சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா காலையில் எழுந்திரிச்சு குளித்து கோலம் போடுங்க, மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் வருவாங்க. காலைல ஒரு பிரம்மமுத்தத்தில் கோலம் போட்டால் மகாலட்சுமி வீட்டுக்கு கதவை தட்டுவா, கேள்விப்பட்டிருக்குமா? ஸோ அதே மாதிரி தான்
இந்த ஜூலை மாதத்தில் மிதுனராசி அன்பர்களுடைய ஒரு இல்லத்தில் உள்ளத்தில் மகாலட்சுமியுடைய ஒரு அற்புதமான சுவாசம், அற்புதமான வாசம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மிதுனராசி என்பவர்களுக்கு யாருக்கும் இருக்குன்னா அது இனிமேல் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இவ்வளோ நல்லது சொல்லிட்டோம், இருந்தாலும் சில கிரகங்கள் நம்மளுக்கு கவனத்தை கொடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அன்பார்ந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு பொருளாதாரம் வருது, அதை கொடுக்கணுன்னா எக்காரணத்தை கொண்டும் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் உங்கள் கடனை நீங்கள் அடைக்கக்கூடாது. சார் நீங்கள் ரூபா கொடுத்துருப்போங்க, மேடம் நீங்கள் ரூபா கொடுத்துருப்போங்க, நாளைக்கு பில்லை வாங்கிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிக்க. நோ 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 அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணத்தை அவங்க வாங்கி அவங்களுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் கடனை கட்டலைன்னு சொல்லி உங்க மேலே பழியப்படுவாங்க. ஸோ இதில் மட்டும் தயவுசெய்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, சின்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா தயவுசெய்து யார்ட்டையும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணாதீங்க. ஸோ பண்ணிங்கன்னா அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கன்னு சொல்லி அவங்களாம் முடிஞ்சளவு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தாய் மாமா கூட பைக்கில் போகக்கூடிய நம்முடைய மிதுனராசி குழந்தைகளாக இருக்கட்டும், மிதுனராசி நேர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக பின்னாடி உட்காந்து போனாலும் சரி, முன்னாடி ஓட்டிகிட்டு போனாலும் சரி, என்ன பண்ணணும்? உங்களுடைய கவனம் கரெக்டாக இருக்கும். ஸோ அசால்ட்டாக நீங்கள் அப்படியே வண்டி வீல் பண்ணுறேன் ரோல் பண்ணுறேன்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து போனீங்கன்னா உங்களுடைய கிரகம் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுடைய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனை. அப்படி மாதிரி கிரகத்துடைய பாதிப்பில் நீங்கள் சிக்கிடக்கூடாதுங்கிறக்காண்டி தெளிவாக சொல்லிக்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்களாகிய மிதுனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வலிமையும் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களையும் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர்
டிஜே சுந்தரபாண்டி. மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல ஒரு ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள் உபஜயஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த 3ஆம் இடத்தை. இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப கிளவரா, அதாவது ஒரு அதிபுத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு நேர்மை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு அதிகப்படியாக தன்னை இன்வால்வ் பண்ணி சில விஷயங்களை செய்யறது, குடும்பத்திற்காக போராடுறது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய நலனுக்காக சில விஷயங்களை செய்யறது, தனக்காக எதுவுமே செய்யாம மற்றவர்களினுடைய நன்மைக்காக சில விஷயங்களை செய்யறது, இப்படி தன்னை ஒரு மெழுகாக உருக்கி கொண்டு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். கடந்த ஒரு 1.5 வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்தாலும் கூட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதனுடைய பலன்கள், அதாவது அதனுடைய நன்மைகள் அப்படின்றது இப்போ ஒரு மாச காலமாக இவர்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த மிதுன ராசி என்பவர்கள் குரு பெயர்ச்சி ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு இது நாள் வரைக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மன தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக இவர்களினுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இந்த மாதத்துல, ஜூலை மாதத்துல இவர்களினுடைய ராசி மீது சூரியன் பயணிக்கிறார். அதனால அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வருமான உயர்வு, பதவி உயர்வு, தேவையான இடமாற்றம் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய மிதுனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் வாங்கினவங்க கூட இந்த மாதத்துல இருந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஒரு பார்ட் டைமா கூட ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இவர்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று, அதிலிருந்து ஒரு நிவர்த்தி பெற்று வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்க போறாரு. அதனால இந்த மாதம் தொட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்க போது. உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியான அதிகப்படியான முன்னேற்றம். யாரெல்லாம் வெளிநாட்டுல, வெளியூர்ல தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப ஈஸியா, எளிதாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். வருமானத்துல இதுவரைக்கும் சேமிப்பே இல்லாம இருந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள், அதற்குண்டான ஒரு சேமிப்பு அமைப்புகள், இது எல்லாமே தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். நமக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லையே அப்படின்னு நினைத்த நிறைய மிதுன ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்குன்னு சில அமௌண்ட், எனக்குன்னு மாசம் மாசம் இதை நான் ஒதுக்க போறேன் அப்படின்ற மாதிரியாக சில சேமிப்புகள்லாம் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில திருமண உறவுகள் நல்ல உங்களை புரிஞ்சு நடந்து கொள்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல அந்த கூடி வரக்கூடிய அந்த திருமணங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருமணங்களாக இருக்க போது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கிட்டேன், ஆனாலும் மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், இப்போ ஒரு மாமியார் மருமகள், அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோட சண்டை சச்சரவுகள், ஏன் பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்குள்ள வந்தாலே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள், இது நாள் வரைக்கும் ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ள வரோம்,
ஏன்டா இந்த வாழ்க்கை ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்க வேண்டியா இருக்கு. இந்த மாதிரியாகலாம் அந்த மிதுன ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்த நபர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து அதற்குண்டான நிவர்த்தி, குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்றது, இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மனம் மகிழ்ச்சிகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் ரொம்ப பொறுமையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இன்னைக்கு இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 5 லட்சம் அந்த தொழில்ல இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அந்த 5 லட்சத்துல உங்களுக்கு 50% ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக அந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அவரை ரொம்ப மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கிறது நல்லது. அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்க பூர்த்தி செய்யறது நல்லது. இந்த மாதிரியாக அந்த முன்னோர்களின் சாபமும் அப்பா சம்பந்தப்பட்ட சில வேதனையான சில விஷயங்களும் இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த பெற்றோர்களினுடைய கவனங்களை, அதாவது அவங்களினுடைய உடல் நலன்களை ரொம்ப பேணி காக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலையில இந்த மிதுனராசி என்பர்கள் இருக்கிறீங்க. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் எந்தெந்த பேருக்கு எப்போ திருமண வாய்ப்புகள் வரப்போகுது, திருமணத்துல ஏதாவது தடைகள் இருக்கா, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தீரும், டிவோர்ஸ் ஆன விஷயங்கள், அடுத்த மறுமண வாழ்க்கை எப்போ நடக்கும், இந்த மாதிரியான நிறைய ஒரு பர்சனலான கேள்விகள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பான ராஜயோகத்தோட தான் துவங்கி இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியிலேயே உங்க ராசிநாதன் புதன் இருக்காரு. கூடுதலா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சம்பாத்தியக்காரன், ஆத்மகாரகன், அரசன்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்காரு. சூரியனும் புதனும் சேர்ந்து ராசியிலேயே இருக்கிற நிலை வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம். சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். அது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுன்றது வந்து இன்னொரு சிறப்பு. இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதாதித்ய யோகம் அப்படின்றது என்ன தருன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், ஒரு சமூகத்தில நல்ல மதிப்பு, அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு தன்மை, பொருளாதார ரீதியான நல்ல ஒரு பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு திருப்திகரமான ஒரு சூழல், இது எல்லாமே குடுக்கக்கூடியது. அதுபோக வந்து பெரிய மனிதர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், அரசாங்கத்தில அமைச்சரா இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான நல்ல தொடர்புகள் எல்லாத்தையும் குடுக்கக்கூடியது. இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு இயல்பாவே அவங்கள வந்து விரும்பி வந்து பழகுற மாதிரியான ஒரு சூழல்லாம் குடுக்கும். இவ்வளோ சிறப்போட குடுக்கக்கூடிய இந்த புதாதித்ய யோகத்தோட அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில தூங்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் கண்டிப்பான முறையில சிறப்பா இருக்கும். இதில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த புதாதித்ய யோகத்திலேயே ஆ புதாதித்ய யோகம் அப்படின்றது வந்து சூரியனும் புதனும் சேரக்கூடியது. அது வந்து குறிப்பிட்டு ஒரு 4 இடங்கள்ல இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி, அடுத்ததா வந்து மிதுன ராசி, உங்களுடைய ராசி. அதுக்கு அடுத்ததா சிம்மம், அதுக்கு அடுத்ததா கன்னி. காரணம் என்னன்னா, மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற வீடு. அங்க புதாதித்ய யோகம் ஏற்பட்டாலும் ரொம்ப சிறப்பு. அதேமாரி உங்களுடைய மிதுன ராசின்றது வந்து புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. அங்கேயும் புதனும் சூரியனும் சேர்றது புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பான யோகங்கள குடுக்கும். கூடுதலா சிம்மம், சிம்ம ராசி சூரியனுடைய ஆட்சி வீடு. ஸோ அங்க சூரியன் பலம் பெற்றிருக்கிற நிலையில புதன் சேரும்போது புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்ததா கன்னி ராசி. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பலம் பெற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. கன்னி ராசியில சூரியன் புதனும் சேர்றது வந்து மிக சிறந்த உன்னதமான புதாதித்ய யோகம். ஸோ இப்படி சிறப்பான ஒரு யோகத்த அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமா நிச்சயமா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, மிதுன ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்குகள், நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன ராசியில பிறந்த குழந்தைகள மாணவர்களா வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் இந்த செய்திய சொல்றேன். உங்க குழந்தைகளோட கல்விய பத்தி கவலையே படாதீங்க. ரொம்ப சிறப்பா நல்ல விதமா படிப்பாங்க. படிக்கலையே விளையாட்டுத்தனமா இருக்காங்களேன்னு வருத்தமே படாதீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஞானம் கிடைச்சிரும். பள்ளியிலேயுமே நல்ல மாணவர்ன்ற பேர் வாங்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்கள வந்து இந்த புதாதித்ய யோகம் குடுக்க போது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் வந்து அ ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல கடக ராசிக்குள்ள போய் என்டர் ஆயிடுறாரு. அதாவது உங்களுடைய அ தன, குடும்ப வாக்குஸ்தானமான கடக ராசிக்குள்ள சூரியன் போயிடுவாரு. 15ஆம் தேதிக்கு மேல. 16ஆம் தேதி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஏற்கனவே தன, குடும்ப வாக்குஸ்தானத்துல உங்களுடைய 2ஆம் வீட்ல அ குரு முழு சுபகிரகமான குரு இருந்துட்டு இருக்காரு. குருவோட சூரியன் சேர்றது சிவராஜ யோகம்.
புதாதித்ய யோகம் தாண்டி அடுத்தது சிவராஜ் யோகம். இப்படிதான் முழுமையா அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சகல செல்வாக்களும், மதிப்பும், உங்களோட நிலை உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருந்துட்டு இருக்கு. கூடுதலா வந்து நீங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு, குறிப்பா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தென்முக கடவுள் வழிபாடு இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். மேலும் சில சிறப்புகள் இருக்கு. அத பத்தியும் சொல்லிர்றேன். கண்டிப்பான முறையில உங்களுடைய யோகாதிபதி பத்தி சொல்லி ஆகணும். உங்களுடைய யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன். சுக்கிரன் தான் சுபிட்சகாரகன், மகாலட்சுமியோட அம்சம். திருமால் மகாலட்சுமி எங்க இருக்காரோ, அங்க திருமால் இருப்பாங்க. செல்வம், செல்வாக்கு நிறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா, சிம்ம ராசியில, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியில கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. இந்த கேதுவோட சுக்கிரன் இணைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகளுக்கான ஒரு காலம். கேது வந்து மங்களகாரகன் செவ்வாயை போல. சுக்கிரன் வந்து சுபிட்சகாரகன். மங்களகாரகன், சுபிட்சகாரகன் 2 பேரும் சேரும்போது, வீடு, மனை வாங்குறது, அதுக்கான முயற்சிகள், அதுக்கான வருமான வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய அமைப்ப வந்து சுக்கிரனும், கேதுவும் சேர்ந்து குடுக்க போறாங்க. குறிப்பா சிம்ம ராசியில சுக்கிரன், கேதுவோட இணைவு அப்படின்றது வந்து உங்களுக்கு இருந்த வருமான தடைகள் எல்லாம் நீங்கி, நல்ல விதமா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கைக்கு வந்து சேரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களுடைய விரயஸ்தானத்தில செவ்வாய் இருந்தாலும் கூட, செவ்வாய்க்கும், சுக்கிரனுக்கும் கேந்திர தொடர்பு இருக்கிறதுனால, சுப விரயங்கள் கண்டிப்பான முறையில மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சிறப்பு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில சனி பகவான். உங்க ராசிக்கு பாக்கியநாதனான சனி பகவான். அவர் அங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி, அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில இருக்காருன்னா, நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத ஆதாயங்கள அடைய போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிட்டு இருக்குன்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குரு பார்வையோட தொழில் ஸ்தானம் இருக்கிறதுனால, உங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும், சிறப்புகளும் நிச்சயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த ராகு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடமா உங்க ராசி வந்து அங்க சூரியனும், புதனும் சேர்ந்திருக்காங்க. பொதுவாவே ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சேர்ந்து வந்துட்டாரு அப்படின்னா, பல வழியில வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஆற்றலும், திறமையும் நிச்சயமான முறையில மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அந்த வகையில என்னென்ன வழியிலலாம் சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. கண்டிப்பா எதெல்லாம் நீங்க தொடுறீங்களோ, அது மூலியமாலாம் உங்களுக்கு வருமானம் கொட்டுன்னு கொட்டும். இது நெஜம். நீங்க வந்து அதாவது நேரம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோமேன்னு நீங்க விட்டுறாதீங்க. அது இதில எப்படியெல்லாம் செயல்படுத்தலான்றத மொத திட்டமிடுங்க. திட்டமிடுங்க. அது கண்டிப்பான முறையில நடக்கும். அதுக்கு கோச்சாரம் கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புகள்ல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா, ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க, ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன்.
அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதி அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய, ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும். அதுமாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்தை நீங்க நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பத்தின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.